இறை இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, இன்று தவக்காலம் 3ஆம் ஞாயிறு சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறை வார்த்தை யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 5 முதல் 42 வரை உள்ள இறைமுத்துக்கள். இவை இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணோடு நடத்திய உரையாடலை மையமாக கொண்டு உள்ளது. இந்த டைனமிசம் ஆஃப் டயலாக் உரையாடலினுடைய செயலாக்கம் அல்லது செயல் ஆற்றல் எத்துணை ஆற்றல் மிக்கதாக இருந்தது என்பதை இன்றைய நற்செய்தியின் நிகழ்வு நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. இந்த உரையாடல் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இயேசு புரிந்த வாழ்வு வழங்கும் பணிக்கு வெளிச்சம் போடும் சிறப்பான பகுதியாகும். சமாரியர்களை தீட்டுப்பட்டவராக, தூய்மையற்றவராக, கலப்பு இனத்தவராக கருதிய யூதர்கள் அவர்களை ஒதுக்கி ஓரம் கட்டியிருந்தார்கள். சமாரியன் என்னும் பெயரே இழிச்சொல்லாக மட்டுமல்லாது அழகையோடு அவர்களை ஒப்பிட்டு கேவலமாக கருதினர். அதிலும் குறிப்பாக சமாரிய பெண்களை எப்போதும் தீட்டுப்பட்டவர் என கருதிட சமாரிய பெண் குழந்தைகள் தொட்டிலிருந்தே மாதவிடாய் பெறுகின்றனர் என யூத போதகர்கள் கூறி வந்தனர். இத்தகைய சமூகத்திலும் சமயத்திலும் ஒதுக்கப்பட்டவராக வாழ்ந்த அந்த சமாரிய பெண்ணோடு இயேசு நடத்திய இந்த நீண்ட உரையாடல் சமாரியருக்கு மனித மாண்பு நிறைந்த கடவுளது வாழ்வளிக்கும் பணியாக மலர்கிறது. இயேசு முதலில் கேட்கிறார், எனக்கு தண்ணீர் கொடு. இது கடவுளின் தாழ்மையை வெளிப்படுத்துகின்றது. பிறகு அவளது கடந்த காலத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அவளை அவமானப்படுத்தவில்லை, மாறாக அவளை உண்மைக்கு அழைத்தார். இயேசுவின் உரையாடல் அப்பெண்ணின் வாழ்க்கையை மாற்றியது. இதுவரை அவள் பார்த்த மனிதர்களை விட ஒரு வித்தியாசமான மனிதரை, இயேசுவை அவள் பார்க்கிறாள். அவள் படிப்படியாக தன்னை உணர்ந்து கொள்கிறாள். உடனடியாக சில நிமிடங்களில் ஒரு மிஷனரியாக அவள் மாறிவிடுகிறாள். தன்னை இதுவரை ஒதுக்கப்பட்டவளாகவும், ஒரு பாவியாகவும், ஒரு போதைப் பொருளாகவும் பார்த்த அந்த சமுதாயத்தில் துணிவோடு இந்த இயேசு என்னும் மெசியாவை கொண்டு செல்கிறாள். அவள் தன் குடத்தை விட்டு விட்டாள் என்று நாம் பார்க்கிறோம். இது அவள் தன் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டதற்கான அடையாளம். இது போன்ற ஒரு பழைய வாழ்வை விட்டு புதிய வாழ்வு வாழ இன்றைய வாசகம் நம்மை அழைக்கின்றது. இந்த தவக்காலத்தில் வாழ்வின் ஊற்றாம் இறைவனை சந்தித்து இறை அனுபவத்தை பெற்ற இந்த அனுபவத்தை நாம் வாழும் சமுதாயத்தில் இருக்கும் ஒடுக்கப்பட்டவர்களை, ஓரம் கட்டப்பட்டவர்கள், உரிமைகளை மறுக்கப்பட்டவர்கள், உதவி கேட்பவர்கள், இயலாமையில் இருப்பவர்கள், உடல் மற்றும் மனநலத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் சந்தித்து அவர்களுடன் நம் நேரத்தை செலவழித்து அவர்கள் சொல்வதை கேட்டு அவர்களுடன் உறவாடி இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை ஆற்றுப்படுத்தும் பொழுது நாமும் இயேசுவின் இத்தகைய பணியில் ஈடுபடுகிறோம். உரையாடல் என்பது நாம் இழந்த மரியாதையையும் இழந்த அனைத்தையும் மீட்டு கொடுக்கும் ஒரு சக்தியாக, வழியாக அமைகின்றது. இந்த உரையாடல் செய்து மக்களை நல்வழிப்படுத்துவது இயேசுவின் சீடத்தியலாகிய நம் கடமையாகும். பலவீனமானவர்களை, பாவிகளை, தீய பழக்கங்களில் இருப்பவர்களை நாம் குறை கூறாமல் அவர்களுடன் நல் உரையாடல் வைத்து அவர்களுடன் நம் நேரங்களை செலவழித்து அவர்களை ஆற்றுப்படுத்துவது நம் கடமையும் பணியுமாகும். எனவே இதை உணர்ந்தவர்களாய் இந்த தவக்காலத்தில் இயேசுவை அடிக்கடி சந்தித்து நம் ஜெபத்தாலும் தபத்தாலும் தானத்தாலும் இந்த தவக்காலத்தை பயனுள்ள வகையில் நாம் பயன்படுத்தி
இயேசுவை நோக்கி சென்று அவரின் அருள் பெற்று சமுதாய சீர்கேட்டினை நாம் சீர்படுத்த நம்மால் இயன்றவற்றை செய்து வாழ இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நன்றி.